லாவால வந்து பேஸ் கர்வ் 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நமக்கு கர்வ் டிஸ்பிளேயோட வருது. மேலும் 20,000 ரூபாய்க்கு கீழே பல விதமான விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன விஷயங்கள் இந்த ஃபோனில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரிசல்யூஷன் உள்ள கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட், மேலும் 200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ 200 நிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட் இல்லைனாலும் நமக்கு வந்து இன்னொரு கண்டிஷனுக்கு ஓகே இருக்கும். அவுட்டோரில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியும். மற்றபடியாக வந்து டிஸ்பிளே குறை சொல்கிற மாதிரி இல்லை. 20,000 ரூபாய்க்குள்ள என்ன கொடுக்க முடியுமோ அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்-டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே இருக்கு. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Dimensity-யோட 7050 அப்படிங்கிற ஆட்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஒரு 57 ரேங்க் வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம், ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் விளாட முடியும். மற்றபடியாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எந்த விதமான பிரச்சனை இருக்காது. டே டு டே ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். RAM மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ RAM வெர்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டான RAM-ஆக இருக்கு. மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5G-க்கான SNSA சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து Android 13 OS ரன் ஆகுது. இது போக Android 14 அப்டேட்டும் Android 15 அப்டேட்டும் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ OS மட்டும் Android 14 லான்ச் பண்ணியிருக்கலாம். கூட ஒரு 2 வருஷம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. OS-ஓட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஆட்டோ கால் ரெக்கார்டிங், ஆப் க்ளோன், ஆப் ஹைடிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. மேலும் இந்த ஃபோனோட OS-ல வந்து ப்ளோட்வேர்லாம் இருக்காது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஆனால் Android 13 OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டவுன் கிரேட் சொல்லலாம். மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். மொதல் கேமரா 64 mm ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு சோனி சென்சராக வருது. f1.88 அப்பர்ச்சர்ல தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 mm அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சர்ல தராங்க. மூணாவதாக ஒரு 2 mm டெப்த் சென்சரும், நாலாவதாக 2 mm மேக்ரோ சென்சரும் தராங்க. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடில் 32 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆடியோ பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அது USB Type-C ஆடியோ தான் தராங்க. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. FM ரேடியோவும் தராங்க. அது போக டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type-C போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும் இந்த ஃபோனால். கலர்ஸை பொறுத்து இது வந்து அயன் கிளாஸ் மற்றும் விர்டின் கிளாஸ் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து விர்டின் கலர் டபுள் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஹார்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 17,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 18,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்ல ஸ்பெசிஃபிகேஷனுக்கு லாவா இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லாவோட பேஸ் கர்வ் 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.